என் அன்பு குழந்தையே, இன்று இந்த தாய் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறேன். ஏனென்றால் என் பிள்ளைக்கு புதிய வருடம் தொடங்க போகிறது அல்லவா? அந்த புதிய வருடத்தில் என் பிள்ளையின் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றினால்தானே மகிழ்ச்சியாக இருக்கும். அதோடு இதுவரை தீர்வு கிடைக்காத எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கவும் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வரத்தான் போகிறது. உன்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு அதிகமாக இருக்க போகிறது. நீ வேண்டியபடியே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது. என் செல்லமே, நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்கத்தான் போகின்றேன். நீ இப்பொழுது பணமில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன் பண பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பதற்காக தான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் மூலம்தான் உனக்கு பணமானது கிடைக்கப் போகிறது. யார் என்று நீ அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உனக்கு பணத்தினை கொடுத்து உதவ போவது இந்த தாயாக கூட இருக்கலாம் அல்லவா? என் செல்லமே, இன்றைய காலகட்டத்தில் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு பண கஷ்டம் அதிகமாகவே இருக்கிறது. அந்த பண பிரச்சனை உனக்கு தீரும் வகையில் நான் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த வழி உன்னுடைய பண பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும். அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, இதற்கு பிறகு உன் பண பிரச்சனையை தீர்ப்பது இந்த தாயினுடைய பொறுப்பு. என் பிள்ளைக்காக நான் இன்று ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். அவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார். அவர் யார் என்று அறிந்து கொண்டு அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, அது உனக்கான பணம் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அதனை நீயாக சென்றாலும் சரி, இல்லை அவராகவே வந்து கொடுத்தாலும் சரி, நான் தான் உன் பண பிரச்சனையை தீர்க்க போகிறேன் என்பதை எப்பொழுதும் நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ எப்போது அந்த பணத்தினை வாங்குகிறாயோ அப்போது முதலே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பணத்தின் மூலமாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்க போகிறது. உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணமழையில் நீ நனைய போகின்றாய். உன்னுடைய பண பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் நிவர்த்தியாக தான் போகின்றது. என் தங்கமே, உனக்கு அதிகமாக கடன் இருக்கிறது என்று இனி நீ கவலைப்பட வேண்டாம். இனி உன் வாயில் இருந்து பணம் இல்லை என்ற சொல்லை சொல்லிவிடக் கூடாது. ஏனென்றால் பண பிரச்சனையை தீர்க்கத்தான் உன்னிடத்தில் நான் ஒருவரை அனுப்பி இருக்கிறேன் அல்லவா? இதுவெல்லாம் உன்னிடத்தில் கிடைத்த பிறகு உன் தாயினை நோக்கி நீ வர வேண்டும். ஏனென்றால் இனி நான் சொல்வதை போல நீ செய்ய வேண்டும். உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய தொழிலில் நீ எதிர்பார்த்து நின்றதை விட அதிகமான வருமானம் இருக்க போகிறது. உனக்கான லாபமானது பல மடங்கு இனி அதிகரிக்க போகின்றது. உன்னுடைய வேலையில் நீ பதவி உயர்வை பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி நீ மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய். இதையெல்லாம் உன் தாய் உன் வாழ்க்கையில் செய்து விட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதுவெல்லாம் கூடிய விரைவிலேயே உன் கைகளில் கிடைக்கும். நான் சொன்னதை போலவே இந்த மாதத்திற்குள் உன்னிடத்தில் ஒரு பெரிய தொகை ஒன்று கிடைக்க போகிறது. அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழப்போகின்றது. என் அன்பு பிள்ளையே, உன் பண பிரச்சனை உனக்கு முற்றிலுமாக நீங்க போகின்றது. பண கஷ்டம் என்பதே இனி உன் வாழ்க்கையில் இருக்க போவது கிடையாது. இந்த தாய் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நல்ல வழிகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் கொடுக்கத்தான் போகின்றேன். என் பிள்ளையே, இந்த தாயின் துணையோடு நீ வெற்றி நடை போடத்தான் போகின்றாய். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் அதிகமாகவும் கஷ்டங்கள் நிறைந்தும் இருந்தது அல்லவா? அப்போதெல்லாம் உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் யார் நமக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவிகள் செய்வார் என்று எல்லோரிடத்திலும் உதவிகளை கேட்டு யாருமே உதவி செய்யாத நிலையில்தான் என்னிடத்தில் வந்து நீ கதறி அழுதாய் அல்லவா? இனி உன்னுடைய துக்கமும் துயரமும் உன்னை விட்டு விலக போகிறது. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனி முன்னேற்றத்தை நீ காணப்போகிறாய். என் செல்லமே, இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் நீ மறந்துவிடு. அதையெல்லாம் நீ ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே நீ யோசித்து செய்ய வேண்டும். இதற்கு முன்பு உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் யாரிடம் சொல்வது,
யார் எனக்கு தீர்வினை கொடுப்பார்கள் என்று நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? என் தங்கமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீ வெளியே வந்துவிடு. உன்னுடைய முகத்தை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள். இந்த தாய் உன்னோடு இருக்கும் வரை இனி உனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை, எந்த ஒரு துயரமும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தி விடாது. என் தங்கமே, உன்னுடைய மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால்தான் உன்னுடைய முகமும் புத்துணர்ச்சியாக இருக்கும். உன்னுடைய முகத்தை நீ நேரடியாக கண்ணாடியில் சென்று பார். எவ்வளவு சோர்வாக, எவ்வளவு கஷ்டங்களாக இருக்கிறது என்பதை உனக்கே தெரியும். வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்க கூடிய நீ இப்படியெல்லாம் சோர்வாகவும் தளர்வாகவும் இருக்கக்கூடாது. தெய்வங்கள் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் பொழுது நீ உற்சாகத்துடன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்கமே, இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் இதையெல்லாம் கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, வாழ்க்கைக்கான அர்த்தங்களை நாம் வாழும் முறையிலேயே கண்டுபிடித்து கொள்ளலாம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பிறருக்கு நன்மைகள் மட்டுமே செய்கிறோம். நம்மால் யாரும் துன்பப்படவில்லை என்றால், நம்மால் நிறைய பேர் பலனடைகிறார் என்றால் அதுவே நம் வாழ்க்கைக்கான அர்த்தம். ஏனென்றால் நம் ஒருவரின் மூலமாக எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பது உனக்கான பெருமை அல்லவா? உன்னிடத்தில் இருக்கின்ற பணமோ செல்வமோ அல்லது கல்வியோ அதன் மூலம் யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை என்றால் நீ வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அதுவே உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுகிறது என்றால், அதனால் அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்றால் அதுதான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான் இந்த பூமியின் தத்துவம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் சாராமல் இந்த பூமியில் தனியாக வாழ்ந்துவிட முடியாது. என் குழந்தையே, உயிரற்ற பொருள்களான தண்ணீரும் காற்றும் இல்லை என்றால் இந்த பூமியில் யாரும் உயிர் வாழ்ந்துவிட முடியாது. அதுபோலதான் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும், எந்த நிலை வந்தாலும் மீண்டும் வந்துவிடுவோம் என்ற நேர்மையான எண்ணங்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த பதிவினை கேட்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தம் நீ தெரிய வேண்டும் என்றால் உன்னுடைய பிறவி பலனை நீ அடைய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதுவெல்லாம் உன்னுடைய தூய மனதை ஒருபோதும் பாதிக்காது. என் செல்லமே, எல்லோருடைய பாதையிலும் பூக்கள் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது அல்லவா? ஏனென்றால் ஒருவர் வாழ்க்கையை கடந்து வரும்போது கரடு முரடான பாதைகளை எல்லாம் கடந்துதான் வர வேண்டும். என் குழந்தையே, உன்னை இந்த தாயின் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன்னை இந்த தாய் என்னுடைய இதயத்தில் வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதனால் நான் சொல்லும் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு பின்பற்று. நீ எதையெல்லாம் இதுவரை இழந்திருக்கிறாயோ அதையெல்லாம் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய். அதையெல்லாம் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய். அது மட்டுமல்ல, தவறான புரிதலினால் உன்னை விட்டு விலகி சென்ற உன்னுடைய உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, நீ வேண்டியது எல்லாம் உனக்கு நிறைவேறுவதற்காக இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அந்த நல்ல செய்தியை நீ கேட்கத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நல்ல வழியானது பிறக்கத்தான் போகின்றது. என் தங்க பிள்ளையே, இனி இந்த தாயானவள் தொடர்ச்சியாக இனி மகிழ்ச்சியான செய்திகளை தான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்ட போகிறேன். அதனால் நீ எதற்காகவும் உன்னுடைய கண்களை கலங்க வைக்காதே. நீ மகிழ்ச்சியாகவே இரு. அதுவே இந்த தாய்க்கு போதும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெட்ட விஷயங்களும் இனி நடக்கப் போவது இல்லை. அதனால் இதுவரை உனக்கு இருந்த மனக்கவலைகளை எல்லாம் நீ விலக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான ஞாபகங்களையும் மகிழ்ச்சியான செயல்களை மட்டும்
மட்டுமே நீ செய்து கொண்டு வர வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கிறதா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த தாயினை நீ சந்தித்தாய் என்று, அந்த சூழ்நிலையில் இருந்து இப்போது என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை எல்லாம் நீ சற்று சிந்தித்து பார். இந்த தாய் எப்பொழுதுமே உனக்கு கொடுத்த வாக்கினை நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றேன். இந்த தாய் வாக்கு என்றுமே உன் வாழ்க்கையில் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த தாய் உன்னை கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும். என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆசைகள் நிறைய இருக்கிறது. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே நல்ல விஷயங்கள் நடக்கிறது. யாரெல்லாம் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கான பலன்கள் எல்லாம் மெதுவாகத்தான் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரத்தான் போகிறது. உன்னுடைய பல நாள் வேண்டுதல் விரைவிலேயே நடக்கப் போகிறது. அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? உன் மனதில் நேர்மையான எண்ணங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் நிச்சயமாக பணம் பற்றிய உன்னுடைய எண்ணங்களை நீ நல்ல விதமாகத்தான் எண்ண வேண்டும். ஒரு பொழுதும் என்னிடத்தில் பணம் இல்லையே என்று நீ நினைக்க கூடாது. என்னிடத்தில் பணம் வரப்போகிறது. நான் நன்றாக என்னுடைய செலவுகளை எல்லாம் செய்ய போகிறேன். என்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்க்க போகிறேன் என்று நீ மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டும். என் தங்கமே, உன்னிடத்தில் வரும் பணத்தை நீ கையாளும் போது நன்றி உணர்வுடன் கையாள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவருக்கு நீ பணத்தை கொடுக்கும் பொழுது உன்னிடத்தில் இருந்து அந்த பணத்தை வாங்கக்கூடிய நபர் நன்றாக இருக்க வேண்டும் என்று, அவர்களுக்கு நீ இது போன்று மேலும் நிறைய பணம் சேர வேண்டும் என்றும் மனதிலே எண்ணிக்கொண்டு கொடுக்க வேண்டும். யாரிடத்திலும் நீ எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டோ எதிர்மறையான எண்ணங்களை மனதில் நினைத்து கொண்டோ பணத்தினை கொடுக்க கூடாது. அப்படி நீ கொடுத்தாயானால் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை தான் பாதிக்கும். அதனால் நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு பணம் கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக மனதில் நினைத்து கொண்டு அவர்களுக்கு அந்த பணத்தினை கொடுக்க வேண்டும். அப்படி நீ கொடுப்பாயானால் நீ கொடுத்த பணமானது பல மடங்காக உனக்கே திரும்பி வரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் இதுவெல்லாம் பிரபஞ்ச விதி என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த பிரபஞ்சமும் தயாராக தான் இருக்கின்றது. இந்த தாயும் அதற்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன். இனி உனக்கான பலன்கள் கிடைக்க போவது உறுதி. இதை எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏன், நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த தாயினுடைய பொறுப்பாகும். எனவே உன் தாயினிடத்தில் நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கப் போகின்றது. நான் கேட்டவற்றை எல்லாம் தாய் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விடமாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லையே, நல்ல நண்பர்கள் இல்லை, யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல உறவையும் நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் நான் கிடைக்கும்படி செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்காக அங்கே நல்ல சூழ்நிலைகளையும் எல்லாம் நான் அமைய வைக்க போகின்றேன். என் அன்பு குழந்தையே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயிடம் நிச்சயமாக நிறைவேறத்தான் போகின்றது. இதற்கு முன்பு எதற்கெல்லாம் நீ வருந்து நின்றாயோ, எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளில் இந்த தாய் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம்
எல்லாம் தடைபெற்று நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. அதற்கான நாட்கள் சீக்கிரம் வந்துவிட்டது. இந்த தாயின் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கிறது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டுவிட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகின்றேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் தாய் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாய் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகிக்கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே பல பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அல்லவா? அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கு, உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கு எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்க போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது
சொல்வது என்ன தெரியுமா? இந்த தாயினை மனதார நினைத்து கொண்டு உன்னால் எல்லாம் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமைய போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படியும் நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.